நல்லா க்ரீமியான சேமியா பால் பாயாசம் ரிச் ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிடலாம். அதுவும் டெசர்ட்டாக சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். பண்ணலாமா? கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. நீ வேணும்னா திராட்சை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெர்மிசெல்லி சேமியா பேக்கெட் இந்த மாதிரி கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணதும் நம்மளுக்கு கடையில் விற்கிது, அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் தனியாக நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் ஒரே டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பால்லையே தான் இதை நான் வேக வைக்க போகிறேன். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். நான் பாலில் வேக வைக்கும் போது அதோடய ஃப்ளேவர் திக்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பால் நிறைய வேணும்னா நீங்கள் தண்ணியில் கூட வேக வச்சுக்கலாம். சேமியா போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரை போடணும். ஸோ பால்லேயே நல்லா வெந்ததுக்கப்புறம் சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டு ஒரே பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஃபைனலி முந்திரி பருப்பு போட்டு இருக்குனீங்கன்னா டேஸ்டியான பால் பாயசம் ரெடி.